இன்னைக்கு கேரளா டூர்னாமெண்ட்டில் 41வது நாள். இன்றைக்கி ஒரு தாபாவில் தங்கியிருந்தோம். அங்கேயே குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் துவைச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இனி கிளம்ப வேண்டியதான். ஓகே கிளம்பலாம். ஓகே இங்கே தான் தூங்கணும். அண்ணாண்ட பாய் சொல்லிட்டு கிளம்பலாம். மேலே ஒரு டர்ஃப் கிரிக்கெட்லாம் இருக்குது, விளாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாம் ஒல்லியாக இங்கே இது வந்து கொஞ்சம் சிட்டி. நான் அந்த சத்தாரான்னு சொல்லியிருந்தேன், அங்கே எல்லாம் ரன்னிங் போயிட்டு ஆள் பயங்கரமாக. அந்த சத்தாரான்றதை என்னை லிஃப்ட் ஏற்றிட்டு வந்தார் ஒருத்தர் சொன்னார். அது ஏதோ சிவாஜியோட அவரை ஆளுமை செய்யும்போது இது சத்தாரா கேபிட்டல் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் இன்னும் அதை செக் பண்ணி பார்க்கல. இதுதான் அவங்களோடது. இதில் இதுங்க நாங்கள் பாருங்கள், மழை இல்லாட்டி இதில் எல்லாம் டேபிள் போட்டு இதில் எல்லாம் ஃபுட்டு டெலிவரி பண்ணுறாங்க. இல்லை ஒரு சின்னதாக அந்த ஒரு மேடை பிரிட்ஜ் அது மாதிரிலாம் இருக்குது. இதான் நம்ம தங்கி இருந்தது. சரி அவங்களோட தாபா. இது பாரு. அடுத்த சைடு வந்து நார்மல் ஃபேமிலி வந்து சாப்பிட்றது. இதுதான் அவங்களோட ஹோட்டல். இடம் கொடுத்து இருக்க சாப்பாடு கொடுத்து ட்ராவல் பண்ணி வந்துருக்கேன். சரி வரேண்ணா, ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து போய் தூங்க. நல்லா ரெஸ்ட் எடு. நம்ம கோக்கர்னால பாவனண்ணி சொன்ன மாதிரி ஆறாமல் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி. ஓகே கிளம்பலாம். நிறைய பேர் இருந்தாங்க. லிஃப்ட் விட்டு ஒரு ஆளாக போகிறாங்க. அது பக்கத்துலேயே ஒட்டகம் வருது, பெரிய சைஸு ஒட்டகம். ஓகே நம்ம ஒரு 30 கிலோமீட்டருக்கு மேலே கடந்து வந்தாச்சு. இப்போ மகாபலிபுரம் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. அதை தாண்டி நம்ம பிரதாப் காட் போகணும். மொத்தம் 37 கிலோமீட்டர் இருக்குது. ஓகே போகலாம். ஓகே இப்போ மகாபலேஸ்வர் அப்படின்னு சொல்லி இந்த பிரதாப் காட் போல் ஒரு 20 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குது. இது வந்து மும்பையிலே ரொம்ப கோல்டஸ்ட், மும்பை கிடையாது, மகாராஷ்டிராலே ரொம்ப கோல்டஸ்ட் பிளேஸான் அப்படின்னு என்ன ஒருத்தர் சொன்னார். அப்புறம் மகாராஷ்டிராலே அம்போலி, அங்கே தான் அதிக மழைப்பொழிவு ஏற்படுமா. அதுக்கப்புறம் மகாபலேஸ்வரில் தான் அதிக மழைப்பொழிவு ஏற்படுமா. இப்போ எனக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்தாரு, ரைட்டர், அவர் சொன்னார். இதை பயங்கரமாக இருக்குது. இந்த சனி ஞாயிறு கரெக்டாக நான் இந்த மாதிரி தான் வந்து சிக்கிறேன். கரெக்டாக நம்ம போகிற இடம் ஃபுல்லாக சனி ஞாயிறில் வந்து சிக்கிறேன். சும்மா சும்மா சுற்றிட்டு தர்றேன். ஓகே நம்ம போகலாம். இனி மேப் பார்க்கணும் எந்த சைடு போகிறதுன்னு. 4 வழி புரியுது. நம்ம போகலாம். ஓகே இந்த மகாபலேஸ்வர் வந்து நம்ம ஊர் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி அப்படி தான் இருக்குது. இன்னொன்று இங்கே 7-8 மாதத்துக்கு மேலே இதே கிளைமேட் தான் இருக்குமா, நல்ல ஜில்லுன்னு. அப்புறம் மிச்ச நாள் நார்மலாக ஜில்லுன்னு தான் இருக்குமா. அதிக மழைப்பொழிவு அது இப்போலாம் சீசன். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி வரைக்கும் இது மாதிரி தான் இருக்குமா. ஓகே நம்ம இங்கிட்ட ஒரு கொஞ்சம் ஷார்ட்கட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கோம். போகலாம். நம்ம போகிறதுக்கு இன்னும் ஒரு 21 கிலோமீட்டர் இருக்குது. ஓகே இந்த ரிவர் பேர் இப்போ ஒரு அண்ணன் சொன்னார், எனக்கு மறந்துடுச்சு. இங்கே ரிவர் ராஃப்டிங்லாம் இருக்குது. ஓகே நிறையா பேர் வந்து போகிறாங்க. நம்ம இதை கடந்து போகலாம். ஓகே பிரதாப் காட் ஃபோர்ட்டுக்கு ஆர்ச்சுக்கு வந்துட்டோம். இன்னும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து போகலாம். ஓகே சிவ்காலின் வில்லேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுக்கு மேலே தான் நினைக்கிறேன். நம்மளை லிஃப்ட் ஏற்றிட்டு வந்த அண்ணன் கூட சொன்னார், போய் பார்த்துட்டு போகலாம். ஓகே அந்த வில்லேஜுன்னு இருக்குது. ஆனால் ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது, உள்ளே போகலாம். அப்படி என்னதான் இருக்குது, அப்படி என்னன்னு பார்க்கறதுக்கு. ஒரு யானைக்குடி இருக்குது. தென்னோட கம்போட ஃபேக்ட்ரி அவுட்லெட் ஜூஸ் எல்லாம் இருக்குது. இங்கே பாரு, சின்ன அந்த அலங்கார பொருள்லாம் இருக்குது. உள்ள போய் பார்த்துட்டு வரலாம். செப்பலை கழட்டணும்னு நினைக்கிறேன். இதுதான் என்ட்ரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள போகலாம்.
பைசா கட்டணும்னு நினைக்கிறேன். ஓகே, அதோட ப்ரைஸ் வில்லேஜ் கிளப் போகிறதுக்கு 100 ரூபாயாம். ஃபோர்ட்டே ஃப்ரீ தான். அது பேர் என்ன, மகாராஷ்டிராவில் எல்லா ஃபோர்ட்டும் ஃப்ரீ தான். நம்ம வாட்டில் போகலாம். 100 ரூபா என்கிட்ட இல்லை, பணம் இல்லை. நான் ஆல்ரெடி ஒரு ஹோட்டலில் சாப்பிடும்போது விலை கம்மியாக சொன்னானுங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னே 100 ரூபா கொடுத்தேன், சேஞ்சு கேட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு போயிட்டு வந்துட்டானுங்க. சரின்னு சொல்லி வந்துட்டேன். அப்புறம் ஒரு 20 ரூபா, இன்றைக்கி 120 ரூபா செலவு. அதனால் நான் அங்கே போக விருப்பம் இல்லை. எனக்கு பெருசாக அதை பார்க்கணும்னு ஆசை இல்லை. நம்ம ஃபோட்டோ நோக்கி போகலாம். ஓகே, இதுதான் என்ட்ரன்ஸ். கரெக்டாக தான் படிக்கிட்டு ஆரம்பிக்குது. மேலே ஏறலாம். ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க ஃபோர்ட்டை. ஓகே, ஃபோர்ட் இப்போ எதுவும் ஒன்றும் இல்லை. இருக்கிறதெல்லாம் உடச்சி நொறுக்கி வச்சுருக்கானுங்க. ஒரு காலத்தில் கட்டடங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே கொஞ்சம் வீடெல்லாம் இருக்குது. ஆள்லாம் வசிக்கிறாங்க, வீடெல்லாம் இருக்குது. ஓகே, நம்ம இதுக்கு போயிட்டு இது மேலே போகலாம். ஃபோர்ட்டில் இருந்து பார்த்தா மொத்த மலையும் தெரியுது. இதுக்கு அங்கிட்டலாம் ஒரு சின்ன ஃபோர்ட் மாதிரி இருக்காங்க. அந்த வர்ற வழியில் வியூ பாயிண்ட்லாம் இருந்துச்சு. இதுதான் ஃபோர்ட், கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது நம்ம எதிர்பார்த்த விட. மேலே ஏதோ சின்ன கோயில் மாதிரி இருக்குது. ஓகே ஓகே, இதுதான், இது சிவாஜியோட புள்ள. அவர் கட்டினதான். சவா மூவி வந்துச்சுல, அவர் ஏற்பாடு பண்ணதான் அப்படின்னு ஒரு பையன் லெஃப்ட் ரைட்டு வந்த பையன் சொன்னான். உண்மையிலே நல்லாயிருக்கு. இவ்வளோ நேரம் கொஞ்சம் மனுஷங்க இருந்தாங்க, இதாக இருந்துச்சு. இதை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஓகே ஓகே, பயங்கரமாக இருக்குது. இந்த சைடு எதுவும் இல்லை. இங்கிட்ட ஏதோ ஒரு லேக் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. இங்கிட்டு ஒரு ஆள் இருக்காங்க, உள்ளே ஏற அனுமதி இல்லை அவருக்கு. ஓகே, நம்ம போகலாம். நான் பார்த்தா முறைக்கிறேன். ஓகே, டைம் ஆகிடுச்சு. திருப்பியும் கொஞ்சம் நம்ம கீழே கிளம்பி போகணும். போகலாம். சரியான கூட்டமாக இருக்குது. இன்றைக்கி சனி ஞாயிறுனா இங்கே பயங்கர கூட்டமாக இருக்குமா. இதுதான் என்ட்ரன்ஸு. இது மேலே இருந்தால் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம பார்த்து முடிச்சு வந்துட்டோம். போகலாம். ஓகே, பிரதாப் காட் ஃபோர்ட்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு இப்போ அடுத்து ரைகாட் ஃபோர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். அது கூடலாம் நிறைய சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கும்பே வாட்டர் ஃபால்ஸு, அது இது நிறைய ஃபோர்ட்டு, நிறைய வாட்டர் ஃபால்ஸ் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறது இதாக இருக்குது. ஃபோர்ட்டுக்கு போவோமா, நம்ம வெஸ்டர்ன் காட்ஸில் அதை கம்ப்ளீட் பண்ணுவோமா, அதை இதையும் கொஞ்சம் பார்த்துட்டு போவோமா அப்படின்னு தோணுது. அப்போது இன்னும் நான் யோசிக்கல. சரி, போய்ட்டு ரைகட் ஃபோர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கிட்டு கும்பே ஃபால்ஸ் இருக்குது. ஐ திங்க் பாசிபிள் டைமிங் எனக்கு சிக்கிச்சுன்னா நான் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் கும்பே ஃபால்ஸ் போகிற மாதிரி இருந்தால் போகலாம். ஓகே, ஒரு சின்னதாக கட்டி வச்சுருக்காங்க. தண்ணி எல்லா சைடும் லீக் ஆகுது. மவுண்டேஜ் அங்கே அப்படியே தண்ணி வளைஞ்சு கீழே போகுது. ஓகே, ஒரு ஆறு ஓடிக்கிட்டே இருக்குது. அங்கங்கே நாற்று நட்டுருக்காங்க. லொக்கேஷனை பார்த்தீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம ஹோட்டல் மேலே கேட்டால் அவங்களா கூப்பிட்டாங்க. இந்த ரூம் இந்த மாதிரி பண்ணாங்க, அதெல்லாம் இல்லை. நம்ம கதையை சொன்னேன். சரி, மேலே செட்டில் ஒரு ரூம் இருக்குது, அங்கே போய் படுத்துக்க அப்படின்னு. அங்கே தான் தூங்க போகிறோம். இதை நம்ம சுற்றி காமிக்கிறேன். சும்மா ஒரு ரூம், இங்கே தான் தூங்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி பயணம் முடிஞ்சு.